நான் உங்க அருண். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு அரசரை கடவுளா ஒரு ஊரே வழிபாடு பண்றாங்க. அவரை இன்னைக்கும் ஒரு அரசராகவே ஒருத்தரோட உடம்புக்குள்ள வந்து உடம்ப சுவத்துல திரும்ப திரும்ப மோதி சயன பாஷையில பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றதா எனக்கு ஒரு மிரட்டலான தகவல் கிடைச்சிருக்கு. இந்த எபிசோட்ல ஒரு மனுஷன் மன்னரா உருமாற போறாரு. 1000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஒரு வடநாட்டு மகாராஜா இன்றும் மக்களின் குறை தீர்க்க வரும் அமானுஷ்யம். பேராவையே ஒரு சிரவசமாக உணர்கின்ற போது அந்த வரையறையை கடந்து நின்றால் நம்மிடம் ஓசை இல்லை என்பது. ஒரு சாமானிய மனிதர் மகாராஜாவாக மாறும் வினோதம். நான் இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்துல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க வீரணம் அப்படிங்கிற வில்லேஜுக்கு பக்கத்துல ஒரு காட்டு கோயில் இருக்கு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த பொன்முடி ராயர் அப்படிங்கிற மன்னரை அந்த கோயில்ல தெய்வமா வழிபாடு பண்றாங்க. பொன்முடி ராயரே இன்னைக்கும் ஒருத்தரோட உடம்புக்குள்ள இறங்கி உடம்ப சுவத்துல மோதி பரிபாஷையில பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றாரு. பேயோட்டுறாரு, பில்லி சூன்யம் எடுக்கிறாரு, குழந்தை வரம் கொடுக்கிறாரு. பிரமிப்பான அந்த பொன்முடி ராயர் கோயிலுக்கு தான் இப்ப நான் போயிட்டு இருக்கேன். கோயில் இருக்கிற பகுதிக்கு வந்துட்டேன். கேரளா ஸ்டைல்ல சண்டை மேல சத்தம் அந்த அமைதியான காட்டு பகுதியில பயங்கரமா ஒலிச்சுது. எடுத்த எடுப்பிலேயே இப்படி ஒரு அதிரடியான மேல சத்தத்தை கேட்டு நான் மிரண்டுட்டேன். கோயில்ல நிறைய சிலைகள் இருந்தது. பொன்முடி ராயரை வழிபடுவதற்கு மக்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நான் யாருமே இருக்க மாட்டாங்க, தனிமையில மாட்டிக்க போறோம்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு பேரு உற்சாகமா இங்க வந்திருப்பதே எனக்கு பிரமிப்பா இருந்தது. கருவறை மாதிரி ஒரு சின்ன இடத்துல பொன்முடி ராயர் சாமி இருந்தது. பொன்முடி ராயர் சாமி முறுக்கிய மீசையோட கம்பீரமா இருந்தாரு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி நார்த் இந்தியாவில் வாழ்ந்த இந்த மன்னரை கடவுளா இப்ப வழிபாடு பண்றாங்க. மகாராஜா சாமின்னு இவருக்கு இன்னொரு பேரு இங்க வழக்கத்துல இருக்கு. பொன்முடி ராயர் வாழ்ந்த காலத்துல அவரோட இங்க வந்தவங்களோட உருவ சிலைகளை வச்சு இங்க வழிபாடு பண்றாங்க. இவரு ரமேஷ். இவர்தான் மன்னரா மாற போறாரு. பொன்முடி ராயர் இவருக்குள்ள இறங்கிட்டார்னா இவர்தான் மகாராஜா சாமி. நார்மலா பார்க்கும்போது ரொம்ப அப்பாவி மாதிரி இருக்கிற இவரோட உடம்புக்குள்ள பொன்முடி ராயர் வந்துட்டார்னா அவ்வளவுதான். இவரை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. பலம் கொண்ட யானை மாதிரி ஆயிடுறாரு. சுவரே இடிஞ்சு விழற மாதிரி தன்னோட உடம்ப சுவர் மேல மோதுறாரு. அப்படி ஒரு பயங்கரமான நிலையில இவர் சொல்ற வாக்கு அப்படியே பலிக்கிறதால இவரை நம்பி தலைமுறை தலைமுறையா இங்க வராங்க. கோயிலுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி பக்கத்துல இருக்கிற குளத்துல கை கால் கழுவிக்கிட்டோம். துர்சக்திகளை விளக்குற சக்தி இந்த குளத்து தண்ணீருக்கு இருக்கிறதா இவர் சொன்னாரு. கோயிலுக்குள்ள வந்தோம். ரமேஷ் பொன்முடி ராயரா மாற போறாரு. டிரஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு. சிட்டியை விட்டு சில மைல் தூரம் இருக்கிற இந்த காட்டுக்குள்ள இத்தனை பேர் வந்திருப்பதே பொன்முடி ராயரா ரமேஷ் மாற போற நிகழ்வுக்காகத்தான். நேரா பொன்முடி ராயர் சாமி இருக்கிற இடத்துக்கு வந்து வழிபாடு பண்ணாரு. ஆண்கள் மேல் சட்டை இல்லாம தான் இந்த கோயிலுக்குள்ள வரணும் அப்படிங்கிற பழக்கம் நடைமுறையில இருக்கு. நானும் என்னோட டிரெஸ் கோடிங்க மாத்திக்கிட்டேன். அடுத்து கச்சேரி வைக்க ஆரம்பிச்சாங்க. ரமேஷ்குள்ள பொன்முடி ராயர் வந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றதான் கச்சேரி அப்படின்னு பெயரிட்டு அழைக்கிறாங்க. இதுக்கு ஒரு அடிப்படை நியதி இங்க இருக்கு. இவரை சுத்தி நிக்கிற பூசாரிங்க மணி அடிச்சு பாட்டு பாடுறாங்க. இப்படி நடக்கும் போதே 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த பொன்முடி ராயர் ரமேஷ்குள்ள வந்துடுறாரு. இதுதான் காலம் காலமா இங்க நடந்துகிட்டு இருக்கிற நிகழ்வு. இதத்தான் கச்சேரின்னு சொல்றாங்க.
திடீர்னு ரமேஷ் உடம்பு துடிக்க ஆரம்பிச்சது. துடிக்கிறது உண்மைதானா அப்படின்னு ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். பயங்கரமா துடிச்சது. அதிவேகமா சுவத்துல முதுக இடிச்சுக்கிட்டாரு. எனக்கு பகீர்னு இருந்தது. எல்லாரையும் மாதிரியே அங்க நடக்கிறத பிரமிப்போட நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பக்கத்துல இருக்கிற தொட்டில் கம்பிய பிடிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ரமேஷ் பக்கத்துல இருந்தவங்கள சிலரும் ஆட ஆரம்பிச்சாங்க. பொன்முடி ராயருக்கு துணையா நார்த் இந்தியாவில இருந்து வந்தவங்க தான் இப்போ மகாராஜா கூட இப்படி ஆடுறாங்க. ஒரு மகாராஜாவோட அவருடைய உதவியாளர்களும் உறவினர்களும் சேர்ந்து ஆடுறது எனக்கு வியப்பா இருந்தது. இவங்கள சிப்பந்திகள் அப்படின்னு பெயரிட்டு அழைக்கிறாங்க. இப்படி ஆடிக்கிட்டு இருக்கும் போதே வினோதமான வார்த்தையை உச்சரிச்சாரு ரமேஷ். அதை கூர்ந்து கவனிச்சேன். தாய் அப்படிங்கிற வார்த்தையத்தான் இந்த நேரத்துல அப்படி உச்சரிப்பதா சொன்னாங்க. தாய் அப்படிங்கிற சொல் அங்காள பரமேஸ்வரி அம்மனை குறிக்கும். ரமேஷ்குள்ள வந்திருக்கிற பொன்முடி ராயர் அம்மனை வழிபடக்கூடியவர். ரமேஷ்குள்ள பொன்முடி ராயர் வந்துட்டாரு அப்படிங்கிறதுக்கு அடையாளமா இதை எடுத்துக்கிறாங்க. அரோகரா, கோவிந்தா மாதிரி தாய் அப்படிங்கிற சொல் தான் இங்க உச்சரிக்கப்படும் ஸ்லோகம். உடனே அடுத்தடுத்த வேலைகள் நடக்க ஆரம்பிச்சது. ஒரு அரசருக்குரிய மரியாதையை செஞ்சாங்க. செங்கோல் கொடுத்தாங்க, மாலை போட்டாங்க, பரிவட்டம் கட்டினாங்க. பொன்முடி ராயர் அப்படிங்கிற மகாராஜா இப்ப மக்களோட பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு ரெடி. கால்ல ஆணை பாதுகை போட்டுட்டு கோயிலை சுத்தி வந்தாரு மகாராஜா. அப்புறமா உக்கரமா ஆட ஆரம்பிச்சாரு. நான் ஆரம்பத்துல பார்த்த ரமேஷுக்கும் இப்ப மகாராஜாவா மாறின பிறகு இருக்கிற ரமேஷுக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம் என்னை பிரமிக்க வச்சது. பயங்கரமா ஆட்டம் போட்டு எல்லாருக்கும் விபூதி கொடுத்தாரு. வாக்கு சொல்ல ஆரம்பிச்சாரு. ஒரு பெண் தனக்கு குழந்தை வரம் வேணும்னு கேட்டாங்க. கையில கோலோட ஆடிக்கிட்டே அவங்களுக்கு தீர்வு சொன்னாரு மகாராஜா. அவரு பேசுறது தமிழ் தான் அப்படின்னாலும் பரிபாஷை மாதிரி இருக்கு. புரியாதவங்களுக்கு அங்க இருக்கிறவங்க அர்த்தத்தை உணர வச்சாங்க. அந்த பெண்ணுக்கு செங்கோல் அரசாளும்னு வாக்கு சொன்னாரு. ஆண் வாரிசு பிறக்கும் அப்படிங்கிறது இதுக்கு அர்த்தம். தேசிக உன் மழலை, உன் அங்கத்தை நிறைவடை செய்வது மழலை. இவை பிணி அல்ல, சோர்வல்ல. இத்தகைய அகவிலே இத்தகைய செங்கோலே அகப்பட இருக்கிறது. அத்தகைய மழலையே, அத்தகைய பஞ்சாட்சாரமே நம் கரத்தினால் அரவணைக்க போகின்றோம். அந்த செங்கோலிற்கே நாம் ஒரு தாயாக நின்று அரவணைப்பாங்குடன் அகப்பட இருக்கிறோம். பெண்களுக்கு மகாராஜா தன்னோட கையால நேரடியா எதையும் கொடுக்கறதில்ல. ராஜா கொடுக்கறத பக்கத்துல இருக்கிற சிப்பந்திகள் வாங்கி கொடுக்கறாங்க. வாக்கு சொல்ற நேரத்துல தன்னை சுத்தி நடக்கிறத உணர முடியாதுன்னு சொல்றாரு ரமேஷ். நார்மலான நிலைக்கு வந்த பிறகு மத்தவங்க சொன்னாதான் என்ன நடந்ததுன்னு இவரே உணர முடியுமா? வாக்கு சொல்லும் போது உபயோகப்படுத்துற பல வார்த்தைகளுக்கு தனக்கே அர்த்தம் புரியலன்னு இவர் சொல்றாரு. அதனால தான் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு கூட இருக்கிற சிப்பந்திகள் டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி விளக்கம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னாரு. தமிழ் தான், ஆனா அதனுடைய அர்த்தங்கள்ன்றது புரிஞ்சிக்க முடியாத விஷயங்களா இருக்கு. இது எப்படி புரிஞ்சு எப்படி நடந்துட்டு இருக்காங்கன்றதுதான் எனக்கு ஒரு ஐயமாவே இருந்த ஒரு விஷயம். இது அப்பப்போ அடிக்கடி கேட்பேன், எல்லாருக்கும் புரிஞ்சுதா யாராவது இது. ஏன்னா ஏதோ கோவிலுக்கு வரும், ஏதோ சாமி வருதான், ஏதோ உத்தரவு கேட்டாங்க, அவங்களுடைய ஆதங்கத்துக்கு வந்தாங்க, ஏதோ உத்தரவு கேட்டாங்க, ஏதோ போனாங்கன்ற மாதிரி. நான் சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு சொல்லையும் சரியா புரிஞ்சுக்கிட்டாதான்
அது சரியாக நமக்கு வழிநடத்த முடியும். என்ன சொன்னார்னே தெரியாத ஏதோ கொடுத்தாரு, ஏதோ வாங்கிட்டு போகணுன்ற மாதிரி இருந்தால் அது பலன் எப்படி கிடைக்கும், எதுக்காக அவங்க பயணிச்சாங்கன்றதே அவங்களுக்கு தெரியாத போயிடுங்க. எனக்கு சரியாக சொல்லி அனுப்பிச்சிங்களாங்க. அதுக்கு இப்போ அதெல்லாம் பக்குவப்பட்டு இவங்க எல்லாம் சரியாக சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மகாராஜனுடைய சிப்பந்திகள் தயாராகிட்டாங்க. ஒரு ஆத்திரத்தில் வெட்டிடுறாங்க, பதவி ஆசை. அப்போது வெட்டப்பட்டது அண்ணன்தான்ற மாதிரி உணர்வு ஏற்பட்ட பிறகு, அந்த ரத்தத்தை பார்த்த பிறகு அவருக்கு ஒரு பிரம்மத்தி தோஷம் பிடிக்குது. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்துல சாத்தனூர் பக்கத்துல இருக்கிற வீரணம் வில்லேஜ்ல தான் நான் இருக்கேன். சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த பொன்முடி ராயர் அப்படிங்கிற மன்னர் இன்னைக்கும் ரமேஷ்ங்கிற சாமானிய மனிதரோட உடம்புக்குள்ள வந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றாரு. வீரணம் காட்டுக்கோயில்ல நடக்கிற அந்த நிகழ்வுகளை தான் இன்னைக்கு நான் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இவங்க சத்யா. இவங்களுக்கு துர்சக்திகளோட பிரச்சனை மாதிரி இருந்திருக்கு. பொன்முடி ராயரை பத்தி கேள்விப்பட்டு இவங்களோட அம்மா இவங்கள அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இவங்க சத்யாவோட அம்மா ரோஜா. இவங்களோட மகளுக்கு அமானுஷ பிரச்சனைகளால தொடர்ந்து அபாஷன் ஆயிருக்கு. அது இப்போ 3வது கரு சாப்பிட்டுச்சுங்க. 3 தடவை கரு உண்டாகி கலைஞ்சிருச்சோ? 3 மாசம் இருந்து போயிடுச்சுங்க, 2 மாசம் இருந்து போயிடுச்சுங்க, 4 மாசம் இருந்து போயிடுச்சுங்க. சத்யாவுக்கான ட்ரீட்மெண்ட் ஆரம்பமாச்சு. மகாராஜா கொடுக்கிற விபூதிக்கு பஞ்சாட்சரம்னு பேரு. விபூதிய சத்யா மேல போட ஆரம்பிச்சாரு ரமேஷ். மணி அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ரமேஷ் துள்ளி குதிச்சு ஆடினாரு. ஒரு கட்டத்துல சத்யா நினைவு இல்லாம கீழே விழுந்தாங்க. சத்யாவை எழுப்புனாங்க. ஒருத்தருக்குள்ள துர்சக்தி கோளாறு இருந்தா அவங்கள சுத்தி நெருப்பு உருவாக்குவாங்களாம். சத்யாவுக்கு கன்னிமாரி பிடிச்சிருக்கிறத தன்னோட ஆத்ம பலத்தால உணர்ந்த ரமேஷ் கற்பூரத்தை ஏத்தி வைக்க சொன்னாரு. தீர்த்தம் தெளிச்சாங்க. உச்சி முடியை எடுத்து தர சொன்னாரு. ரமேஷ் சொல்றத பக்கத்துல இருக்கிற சிப்பந்திகள் செஞ்சாங்க. சத்யா தன்னோட உச்சி முடிய பிடிச்சிருக்க ரமேஷ் அதை செங்கோலால தொட்டாரு. இப்படி செஞ்சா துர்சக்தி விலகிடும். அப்புறமா உச்சி முடிய கட்டு போட சொன்னாரு. விபூதி எலுமிச்சை கொடுத்தாங்க. அந்த குருதி வாடையிலே, அந்த வடிதளத்திலே அந்த பசுவை கண்டு ஈண்டுகின்ற போது வெளிப்படுகின்ற அந்த உப்பை அகற்றி அந்த வடிதளத்திலே அகப்படுத்தப்பட்ட வேலை. சத்யாவுக்கு நடந்த ட்ரீட்மெண்ட் பத்தி அவங்க அம்மா ரோஜா கிட்ட பேசினேன். கன்னிமாருக்கு பூஜை பண்ணா சரியாயிடும்னு மகாராஜா சொன்னதா ரோஜா சொன்னாங்க. மாட்டு வீடு கட்டுறாங்க இல்லையா, கண்ணு போட்டுறத அந்த செத்த மரத்துல கட்டுறோம் இல்லையா, அந்த மரத்துல கட்டினாங்க. பாப்பா அப்ப நல்லா கமன்னு வாசனை பூவெல்லாம் வச்சுக்கின்னு குளிச்சுட்டு மஞ்சள் பூச்சின்னு போகுது. அந்த கன்னிமாரி எதெல்லாம் வந்துக்குது. பாப்பா போவோம், பாப்பாவுக்கு அந்த கன்னிமாரி பிடிச்சிட்டாங்க. இன்னைக்கே சரியாயிடும், நான் திருநூறு போட்டு முடி போட்டேன், நீ போய் கன்னிமாருக்கு போய் பூஜை போடுங்க, பாப்பாவுக்கு நல்லா குழந்தை பிறகும், 6000 இருக்கும், பேய் ஒதுங்கிச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நல்லா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னார் சாமி. இப்படியெல்லாம் பவர்ஃபுல்லா இருக்கிற பொன்முடி ராயர் யாரு அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள வந்தது. பொன்முடி ராயர் வடநாட்டுல வாழ்ந்த ஒரு அரசர். தன் அப்பாவோட இளைய மனைவிக்கு பிறந்த அண்ணன் அரசால சிக்கலா இருந்ததால பொன்முடி ராயர் அவரை கொன்னு இருக்காரு. பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிருக்கு. அண்ணனுடைய தலையை வெட்டிடுறாரு. ஒரு ஆத்திரத்தில் வெட்டிடுறாங்க. ஆனால் வெட்டப்பட்டது அண்ணன் தானா? இந்த ஆத்திரத்தில் அண்ணன்ன்றதுலாம் பதவி ஆசை. அப்போது வெட்டப்பட்டது அண்ணன் தான்ற மாதிரி உணர்வு ஏற்பட்ட பிறகு, அந்த ரத்தத்தை பார்த்த பிறகு அவருக்கு ஒரு பிரம்மத்தி தோஷம் பிடிக்குது. பிரம்மத்தின்னா ஒரு பேத நிலைன்னு சொல்கிற மாதிரி இல்லையா, பைத்தியம் முடிச்ச நிகழ்வு. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மனை வழிபட்டா பிரம்மஹத்தி தோஷம் விலகும்னு கேள்விப்பட்டு தென் திசைக்கு வந்திருக்காரு பொன்முடி ராயர். இவரோட கடுமையான தவத்தால அம்மன் இவரை தன்னோட பிள்ளையா ஏத்துக்கிட்டாங்க. அரச பதவியே வேண்டாம்னு சொன்ன பொன்முடி ராயருக்கு மக்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக அம்மனே கொடுத்ததுதான்
இந்த வாக்கு சொல்லும் நடைமுறை. நான் சிம்மாசனத்தில் விட்டு இந்த தெளிகூர அரசாட்சி பாங்கு உமக்கு அளித்திருக்கிறோம் என்றால் என் தாயினுடைய அரவணைப்பு தான். தன்னோட பிறப்பே அவசியம் இல்ல அப்படிங்கிற சூழ்நிலை வீட்டுல இருந்த போதும் பொன்முடி ராயர் தனக்குள்ள வரதுக்காக தன்னோட பிறப்பு அமைஞ்சதா ரமேஷ் உணர்றாரு. கச்சேரி பண்ணும்போது சிப்பந்திகளோட ஒரு பெரியவர் ஆடிக்கிட்டு இருந்தாரு. இவரோட பேரு பொன்குமார ராயன், ரமேஷோட சொந்த அண்ணன், குடும்பத்துல மூத்தவர். ஆனா தன் தம்பிய சாமியா ஏத்துக்கிட்டு அவரோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிக்கிறாரு. பரம்பரை வழக்கப்படி பொன்முடி ராயர் இவருக்குள்ளதான் வந்திருக்கணும். ஆனா ரமேஷோட தாத்தாவுக்கு அப்புறமா யாருக்குமே வராத மகாராஜா சாமி ரமேஷுக்கு வந்திருக்கு. என்ன காரணத்தினாலோ பொன்முடி ராயர் இவருக்குள்ள வரலனாலும் அம்மன் அருள் இவருக்குள்ள வருது. 6 வயசுலேயே ரமேஷ்குள்ள அருள் வரும் அமானுஷத்தை உணர்ந்து கண்டுபிடிச்சு சொன்னவர் இவர்தான். ஃபஸ்ட்டு எங்கள் தாத்தா அருள் சொல்லிட்டு இருந்தாருங்க. அதுக்கு அப்புறந்தே நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு இருந்தோங்க. குலதெய்வன்ட்டு அதில் போயிட்டு இருந்தோம். 2வது எங்கள் அப்பாவுக்கு வந்திருக்கணும், எங்கள் அப்பாவுக்கு வரல. 3வது எனக்கு வந்திருக்கணும், எனக்கும் வரல. அப்புறம் தான் எங்கள் தம்பிக்கு வந்ததுங்க அந்த அருள். எந்த வயசில் வந்துச்சுங்க? அவருக்கு 6 வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க. அது 6லேருந்து அப்படியே நைட்டில் மட்டும் கொஞ்சம் நேரம் ஆடுவார். அப்படியே தான் நினைவு இல்லாமலே இருப்பார். ஆமாம் சரி. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஆட ஆரம்பிச்சது. அந்த அருள் வந்த பிறகுங்க அந்த செங்கோல் வாங்கினாவே மகாராஜனுடைய கம்பீரம் வந்துடும், அந்த ஆக்ரோஷம் வந்துடும், அந்த அரசருடைய என்ன பவரோ அந்த பவர் அப்படியே இருக்கும். அப்போலாம் நாங்கள் அவர் கடவுளாக நினச்சிவோம், மகாராஜா அப்படின்னு தான் நாங்கள் எல்லாருமே. ஈவன் எல்லாருமே யாரை கூப்பிட்டாலும் மகாராஜன் 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 தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஆக்ரோஷமாக இருப்பாருங்க அவர். நான் ரமேஷ்ன்றவன் இருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னா என்னுடைய ஊரில் இருக்க ஒவ்வொரு வீடும் நான் மகனால் தான் இன்னைக்கும் பாவிக்கிறாங்க. மிகப்பெரிய பாகிச்சேரி சார். நான் மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அரசர் பொன்முடி ராயர் ஒரு சாமானிய மனிதரான ரமேஷ்குள்ள வந்து பிரமிக்கத்தக்க வகையில தீர்வுகள் சொல்றாரு. திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் பக்கத்துல வீரணம் அப்படிங்கிற வில்லேஜ்ல இருந்து சில மைல் தூரம் காட்டுக்குள்ள இருக்கு பொன்முடி ராயர் காட்டுக்கோயில். அங்கதான் சாமானிய மனிதர் மகாராஜாவா மாறும் அதிசயத்தை நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவங்களோட பரம்பரை வீட்டுல ஒரு ரூம்ல மன்னரோட சபை மாதிரி உருவாக்கி வச்சிருக்காங்க. அங்கேயும் நான் சட்டை இல்லாம தான் உள்ள வந்தேன். பரம்பரையா உபயோகப்படுத்தும் பொருட்களை ரொம்ப பத்திரமா வச்சிருக்காங்க. அதையெல்லாம் என்கிட்ட காமிச்சாங்க. அந்த வேட்டைக்கு போகும்போது அந்த துப்பாக்கி கையில் எடுத்துகிட்டு போயிடுவாருங்க. அது அந்த அரசர் வச்சிருந்து, அதான் மகாராஜன் வச்சிருந்தது. இதாங்க அவருடைய ட்ரெஸ்ஸு. அதாவது தாத்தாவது இது 60 முழங்க. 60 முழம் கையில் 60 முழம். அந்த இதில் தான் அந்த தலபாக கட்டணும். அது பெருசாக ஃபுல்லாகவே இதில் தான் கட்டணும். இதை கட்டினாங்க. இது அவருடைய அங்கி. சாமி அது அங்கி அவருடைய போட்டுக்கணும் ஃபுல்லாகவே. இது அவருடைய அங்கிங்க. ரமேஷ் டிப்ளமோ படிச்ச இன்ஜினியர். சென்னையில தன்னோட வருமானத்துக்காக ஒரு நிறுவனத்தை நடத்திக்கிட்டு வராரு. 3-5 ஆகும் சார். அந்த பிஸ்னஸ்க்காக 5 எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க. உங்களுக்கு 5 லேபர்ஸ் சொல்லுவாங்க சார். பேக்கிங் மெட்டீரியல்லாம் கொண்டு வந்துடுவோம். நாங்கள் பேக் பண்ணி அன்பேக் பண்ணி கொடுத்துருவோம் சார். அங்க நிறைய பேர் வேலை பார்க்கறாங்க. இப்படிப்பட்ட அமானுஷ சக்தி இவருக்குள்ள இயங்கிக்கிட்டு இருக்கிறது இங்க பெரும்பாலானவங்களுக்கு தெரியாது. மாசத்துல ஒரு நாள், குறிப்பா ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இவரு வீரணம் வந்து அருள்வாக்கு சொல்றாரு. நானும் இல்லறத்தில் இருக்கேன். எனக்கு ஒரு பெண் குழந்தை, என் குடும்பம் இருக்கு. அதுக்காக நான் ஏதாவது செஞ்சாகணும். ஏன்னா இந்த உலகத்தில் இன்னைக்கு நான் பெரிய மகாராஜன் நான் சொல்லிக்க முடியாது. நான் ரமேஷ். இந்த ரமேஷுக்குன்னு ஒன்று இருக்குது. எனக்கு பசி இருக்குது, எனக்கு தாகம் இருக்குது, நான் குடிச்சு தான் ஆகணும். அதுக்காக தான் நான் சென்னை மாதிரி ஓடிட்டு இருக்கேன். பார்க்கிறவங்க இதயம் படபடக்கிற மாதிரி இப்போ மடார் மடார்னு செவுத்துல மோதுறாரு ரமேஷ். ரொம்ப சின்ன வயசுல இந்த கோயிலுக்கு வரதுக்கு விருப்பப்பட மாட்டாராம். இந்த கோயிலுக்கு வந்துட்டாலே இவருக்குள்ள வரக்கூடிய அமானுஷ சக்தியால கடுமையான உடம்பு வலியை உணர்ந்திருக்காரு. மக்களுக்கு சேவை செய்யற இந்த வாக்கு சொல்ற பவர் தங்களோட குடும்பத்தை விட்டு விலகிட கூடாதுன்னு குடும்பத்துல உள்ளவங்க ரமேஷ் கிட்ட வற்புறுத்தி இருக்காங்க.
ஒரு கட்டத்துல தான் இதோட வீரியத்தை ரமேஷ் உணர்ந்திருக்காரு. இவரோட உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற ஒரு சூழல்ல இவரோட ஊர் மக்கள் எல்லாரும் தங்களோட உயிரை எடுத்துக்க சொல்லி சாமி கிட்ட வேண்டி அழுதுருக்காங்க. மன்னனோட உயிர்க்காக மக்கள் தங்களை இழக்கிறதுக்கு தயாரா இருந்திருக்காங்க. அப்பதான் பொன்முடி ராயரா மக்கள் தன்னை நினைக்கிறாங்கன்னு இவருக்கு புரிஞ்சிருக்கு. அப்போ அந்த ஊரே, கிராமமே, ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவமே எனக்காக, நான் ரமேஷ்ன்றவன் இருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னா என்னுடைய ஊரில் இருக்க ஒவ்வொரு வீடும் நான் மக்களால் தான் இன்னைக்கு பாவிக்கிறாங்க. மிகப்பெரிய பாகிச்சேரி சார். ஊர் மக்கள் குறைகளை தீர்க்கிற இந்த ரமேஷ் இத்தனை வருஷத்துல தனக்காக எதையுமே பொன்முடி ராயர் கிட்ட வேண்டிக்கலன்னு சொல்றாரு. அப்படி வேண்டிக்கவும் கூடாது அப்படிங்கிறது தான் இவரோட எண்ணம். நீங்கள் உங்கள் உடம்புக்குள்ள பொன்முடி ராயர் மகாராஜர் இறங்கி எல்லாருக்கும் அருள் வாக்கு சொல்கிறாரு. ஆனால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா எப்படி நீங்கள் உணர்வீங்களா, இல்லை அதை கேட்பீங்களா? இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எனக்கு இப்போ ஒரு ஆண் வாரிசு இல்லை. என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அதை பற்றி கேட்பாங்க, அதை பண்ணுவாங்க. இன்னும் நான் என்னுடைய மகாராஜங்கிட்ட நான் கேட்கப்படவில்லை. எனக்கு எப்போ கொடுக்கணுன்றது அவருக்கு தெரியும், எதை கொடுக்கணுன்றது அவருக்கு தெரியும். ஆனால் அங்கே போய் நின்ன உடனே எனக்கு அந்த எண்ணங்களே தோன்றது கிடையாது. காரணங்கள் என்னன்னா, அந்த நிலை எனக்குன்னு நான் உணர்ந்துட்டாவே நான் என் தேகத்தில் அந்த மகாராஜன் இறங்கிறதுக்கு நான் தகுதியானவன் இல்லை. அதனால் அந்த நிலையில் என்னை அந்த எண்ணங்களை கூட மறக்க செய்கிறார். மகாராஜா மீண்டும் மனிதராகும் நேரம் வந்தது. தரையில முழுசா விழுந்து கும்பிட்டாரு. செங்கோலை திருப்பி கொடுத்தாரு. அப்படியே சோர்வாயிட்டாரு. அவர் தாங்கி பிடிச்சுக்கிட்டாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தாங்க. அம்மா வயத்துல கருவா உருவான காலத்திலேயே லேட் பிரெக்னன்சின்னு அப்பாவே ரமேஷை அழிக்க சொல்லியிருக்காரு. ஆனா டாக்டர் குழந்தைய அழிக்காம வைட்டமின் டேப்லெட் கொடுத்து வளர்த்து விட்டிருக்காரு. இப்படி ஒரு உயிர் வளர்வதை தன்னோட அப்பாவே விரும்பாம இருந்தாலும் இன்னைக்கு இத்தனை பேர் இவரை கடவுளா பார்க்கறது வியப்பான நிகழ்வா தான் இருக்கு. எங்க டீம் கொடுக்கிற கதைகளை மக்கள் பார்க்கறதுக்கான வித்தியாசமான காரணங்கள் ஒவ்வொரு எபிசோட்லயும் என்ன இருக்கு அப்படின்னு நாங்களே எங்களை சுய பரிசோதனை செஞ்சுக்குவோம். அந்த வகையில பொன்முடி ராயர் எபிசோட் என்னோட டிராவல்ல எனக்கு ரொம்பவே திருப்தியா இருந்தது. அமானுஷ்ய மனிதர்களை மீட் பண்ணும்போது சில நேரங்கள்ல கசப்பான அனுபவங்கள் ஏற்படுவதுண்டு. ஆனா ரமேஷ் மாதிரியான சிலர் தங்களை விட்டு பிரிய முடியாத அளவுக்கு நேர்மையா நடந்துக்குவாங்க. அடுத்தடுத்த வேலைகள் இருப்பதா செல்போன் அழைப்புகள் எனக்கு வந்த வண்ணமா இருந்தது. பொன்முடி ராயரை வெட்டி விலக மனசில்லாம அங்கிருந்து புறப்பட்டேன். அடுத்த ஒரு நிகழ்வோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி மீண்டும் நாளை பகல் 12:30க்கு மறு ஒளிபரப்பாகும். பூமியில் முகம் புதைத்திருக்கும் ஒரு அம்மன் சிலை. நிமிந்து உக்காந்தாங்கன்னா உலகமே அழிஞ்சிருமா? அம்மனை பாதுகாக்கும் வௌவால்கள். இதுவரை வெளி உலகம் பார்த்திராத ஸ்ரீரங்கநாதரின் காவல் தெய்வம். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். தாத்தா பேத்தி கேக்குறல, சொல்லுங்க. தாத்தா நீ இப்பதானே பாக்குறேன். அது எனக்கு என்ன கேக்குறது தெரியல. அப்ப நான் சொல்றதே உனக்கு புரியல. வருக நீரித நிலமுந்து அருள் விளங்கும் எங்கள் சர்க்குரு குழுமியானந்து தெய்வமே